கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை மனுஷர்களாகிய நம்மில் ஊற்றுகிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்தில் தேவன் சொல்லுகிறார், அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை மாம்சமான யாவர் மேலும் தேவன் ஊற்றுவார். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். வாலிப பிள்ளைகள், வாலிப உள்ளங்கள் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும், வயதானவர்கள் சொப்பனம் காண்பார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாலிபர்களாயிருந்தால் நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோமா? தரிசனங்களை காண்கிறோமா? மூப்பர்களான் சொப்பனங்களை காண்கிறோமா? இவையெல்லாம் தேவன் நம்மிடத்திலே பேசுகிற காரியங்கள். தேவனுடைய ஆவியானவர் நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறார் என்பதை நமக்கு தெரியப்படுத்துகிற காரியங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிற இந்த நாட்களிலே நாம் தேவனோடு நெருங்கி ஜெபிக்கும் பொழுது, வேத வசனங்களை, வாக்கியங்களை நாம் தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மோடு பேசுவார். தரிசனங்களின் மூலமாக, சொப்பனங்களின் மூலமாக பேசுவார். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்திலே அவருடைய பரிசுத்த ஆவியை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆதியாகம புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது, இங்கே யோசேப்பை பற்றி பார்க்கும் பொழுது, யோசேப் சிறு வயதிலேயே சொப்பனம் காண்கிற ஒரு பழக்கமுடைய நபராக இருந்தார். அதாவது 17ஆம் வயதில் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து, நான் சொப்பனம் பார்த்தேன் என்று சொல்லி நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நின்றது, மற்ற உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார். அப்பொழுது இந்த சகோதரர்களுக்கு இந்த யோசேப்பின் மேல் கோபம் உண்டாயிற்று. மேலும் இன்னொரு சொப்பனம் பார்த்து சொன்னது என்னவென்றால், நான் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றார். அப்பொழுது அவருடைய தகப்பனே அவரை கடிந்து கொண்டார். உன்னுடைய தந்தையும் தாயுமாகிய நாங்களும் சகோதரரும் உன்னை வணங்குவோமோ என்று சொல்லி கடிந்து கொண்டார்கள். ஆனால் யோசேப்பின் பிற்காலத்தில் அவைகள் நடந்ததென்று பார்க்கிறோம். தாய், சகோதரர்கள், தகப்பன், சகோதரர்கள் எல்லாரும் குடும்பமாக வந்து யோசேப்பை பார்வோனின் அரண்மனையிலே வணங்கினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வாலிப உள்ளங்களாக இருக்கலாம், அல்லது வயோதிபர்களாக கூட இருக்கலாம், சிறு பிள்ளைகளாக கூட இருக்கலாம், கர்த்தர் உங்களோடு பேசுகிறவர் மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நிறைவாய் தருகிறவர். ஆகவே கலங்காதிருங்கள். இந்த கர்த்தருடைய வருகையின் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனிடத்திலே நாம் கேட்டு அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்படுவோம். தரிசனங்களை காண்போம், சொப்பனங்களை காண்போம். நம்மை கர்த்தர்கண்டு ஆயத்தப்படுத்துவோம். நம் கூட இருக்கிறவர்களை கர்த்தர்கண்டு ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், இந்த நாட்களில் இந்த சத்தத்தை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உடைய பரிசுத்த ஆவியானவரை ஊற்ற வேண்டுமாறு ஜெபிக்கணும். அவர்கள் சொப்பனங்கள் காணட்டும், தரிசனங்கள் காணட்டும், தீர்க்க தரிசனங்கள் சொல்லட்டும். உடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.